ஹாய் ஃபேமிலிஸ், மார்கழி மாதத்தில் நிறையா சிறப்புகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஹனுமன் ஜெயந்தி. டிசம்பர் 19ஆம் தேதி இந்த ஹனுமன் ஜெயந்தி வருது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரம் இதில் தான் நம்ம ஹனுமன் ஜெயந்தியை கணக்கிடுவோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் 20ஆம் தேதி தான் வருது. இந்த திதியை மட்டும் வச்சு தான் நாளைக்கு கொண்டாடுறோம். உங்கள் பகுதிகளில் இருக்க கோயிலில் என்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடுறாங்களோ அன்னைக்கு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வழிபாடை வச்சுக்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்காக, குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்காக, கல்வியில் நல்லா சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம். எப்பவும் போல் வெற்றிலை, வாழைப்பழம், வெண்ணெய், வடை, துளசி இது எல்லாத்தையுமே வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும்னா நீங்கள் வடை மாலை அப்படி இல்லைன்னா வெற்றிலை மாலை கண்டிப்பாக ஹனுமானுக்கு சாத்தலாம். இந்த மாதிரி சாத்துறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நவகிரகங்கள் தோஷம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹனுமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வழிபாடு மேற்கொண்டதுனால உங்களுக்கு ஹனுமானோட ஆசி மட்டும் இல்லாமல் எல்லா தெய்வங்களோட ஆசையும் கிடைக்கும்.